நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தருடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நடிகர் விதார்த் அவரை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் விதார்த் மைனா படத்துல தாங்க இவரை எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இவரு ஆரம்பத்துல திருவண்ணாமலை அப்படிங்கிற படத்து வழியாதான் தமிழ் சினிமாவில அறிமுகம் ஆனாரு. அதுக்கப்புறம் தான் மைனா படத்துல இவரு நடிச்சாரு. மைனா படத்துல இவரு நடிச்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். விதார்த் அவருடைய சின்ன வயசு வாழ்க்கைய பாத்தீங்கன்னா அவருக்கு படிக்கிறதுல எல்லாம் அவ்வளவு விருப்பம் எல்லாம் கிடையாது. அவரோட அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுட்டாங்க. நல்லா படிச்சு ஆடிட்டர் எல்லாம் ஆகிட்டாங்களாம். ஆனா விதார்த் படிப்பே வரல. 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவங்களோட அப்பா ஒரு சமையல்காரரா இருந்திருக்காங்க. சிங்கப்பூர்ல எல்லாம் சம்பாதிச்சு காசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா விதார்த் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. அவர் ரொம்பவே குடிப்பாராம். இந்த குடிப்பழக்கத்தால நிறைய காசை குடிச்சு அழிச்சிட்டாராம். ஆனா இவங்களோட அப்பா அந்த விஷயத்த நேரடியா அவர்கிட்ட கேட்கவே இல்லையாம். அவங்க மாமா கிட்ட போய் காசெல்லாம் போனா கூட பரவாயில்ல, ஆனா இவ இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது இருக்காரு. அதை பார்த்துட்டு தான் இனி காசு வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காராம். அது மட்டும் இல்லாம அந்த கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்ததுனாலதான், நிறைய வலி வேதனைகளை கடந்து வந்ததுனாலதான் நான் இன்னைக்கு ஒரு நடிகனான, இல்லன்னா எனக்கு நடிக்கிற அதாவது இந்த சினிமாவுல ஒரு இடமே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி இருப்பாரு. விதார்த் அவரு கொடுத்த பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அத்தனை பேட்டி கொடுத்திருக்காரு. அது எல்லாத்துலயுமே அவரை பத்தின தனிப்பட்ட விஷயங்கள் நிறையவே சொல்லி இருக்காரு. ஆரம்பத்துல அவரு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூத்து பட்டறையில தான் இருந்திருக்காரு. விதார்த் அவரு விமல் அவரு எல்லாருமே அங்கதான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய பெயர் ரமேஷா. உண்மையான பெயர் ரெண்டு பேருக்குமே ரமேஷா. இவங்க ரெண்டு பேரும் சினிமாவுக்காக பெயரை மாத்திக்கிட்டாங்களாம். அதாவது ஆரம்பத்துல விமல் அவர் தான் பேரை மாத்துறேன்னு சொன்னாராம் சினிமாவுக்காக. அப்ப விதார்த் அவரும் ஓகே நானும் பேர் மாத்துறேன்னு சொல்லி அமலன் அப்படிங்கிற பேரை தான் இவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இயக்குனர் எல்லாரும் பேசி விதார்த் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. விமல் அவருக்கு விமல் அப்படிங்கிற பேரை முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க உண்மையான பெயர் ரமேஷ் தானாம். விதார்த் அவருக்கு விஜயகாந்த் அவர்னா ரொம்ப உயிருங்க. அவரு மேல அவ்வளவு அன்பு பாசம் இருக்கு. அவருக்காக கார் எல்லாம் கூட ஓட்டி இருக்காராம். ஆரம்பத்துல விஜயகாந்த் அவருடைய ரசிகர் மன்றத்துல தான் விதார்த் அவரு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அஜித் அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்தாராம். விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட விதார்த் அவர் இருந்த இடத்துக்கு போய் தனியா தூங்குவாராம். அதெல்லாம் ரொம்பவே அவருக்கு வேதனையான விஷயங்களா இருந்துச்சாம். விஜயகாந்த் அவர்களை மாதிரி வானத்தை போல படத்துல அவர் எப்படி இருப்பாரோ அதே போல எனக்கு திருமணமெல்லாம் வேண்டவே வேண்டாம், நான் இப்படிதான் இருப்பேன், நான் எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரிதான் விதார்த் அவர் ஒரு கனவுல இருந்திருக்காராம். ஒரு முறை அஜித் அவர்கள் கூட விதார்த் அவர் பேசியிருக்காரு. அப்ப அஜித் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் இன்னும் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கலையா அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப விதார்த் அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது கல்யாணங்கிற விஷயத்த தள்ளி வைக்க கூடாது, அது கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம், உங்களோட வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியம், அதனால நீங்க அதை பார்த்துதான் ஆகணும், ஒரு முடிவெடுத்து வாழ்க்கை துணையை நல்லா தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களாம். நிறைய விஷயங்களை அஜித் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்களாம். நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் எப்படி எழுதி வைக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அஜித் அவர்கள் கிட்ட இருந்து இவர் கத்துக்கிட்டாராம். சொல்ல போனா அஜித் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்க பொண்ணு பார்த்து சீக்கிரமா கல்யாணமே பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல திருமணமே பண்ணிக்கிட்டாராம். சொல்ல போனா திருமண விஷயங்கள்லாம் ஆரம்பத்துல இவருக்கு அவ்வளோக்கா விருப்பமே இல்லையாம். ஆனா இவங்களுடைய மனைவியை பார்த்து பிடிச்சு போய் திருமணம் பண்ண போன நேரத்துல இவங்களுடைய அம்மா அவங்களுக்கு ஆரம்பத்துல அவங்களுடைய மனைவியை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பாரு நிறைய பேட்டிகள்ல. அதே போல விதார்த் அவர் கூட அவங்களுடைய மனைவி தாங்க எல்லா இடத்துலயுமே ரொம்பவே உறுதுணையா இருக்காங்க. அவ்வளவு தூரம் அவருக்கு இப்ப வரைக்குமே சப்போர்ட் பண்ணது. ஆரம்பத்துல திருமணத்துக்கு அப்புறமா இவங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து எல்லா விஷயங்கள்லயுமே அவங்க கூட இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்துல ரெண்டு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா கூட நாம அதை பெருசு பண்ண கூடாது, புரிஞ்சுக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. விதார்த் அவர் நடிக்கும் போது நடிகைகளை தொட்டு நடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சினிமாக்காரரை திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணணும், இதுதான் வழி, வேற வழி கிடையாது, அதெல்லாம் போக போக நாம யதார்த்தமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இருகப்பற்று படம் தான் இவருக்கு நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. அந்த விருது வாங்குற சமயத்துல கூட நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. என்னோட மனைவியை பற்றியும் நான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறமே எனக்கு நிறைய புரிதல் வந்துருச்சு.
நிறைய விஷயங்களை அதனாலேயே மாத்திக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல நடிக்கும் போது கூட அவங்க மனைவி கேட்டிருப்பாங்களாம், அந்த படத்தை பார்த்த சமயத்துல நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே இங்க நடக்குது இல்ல, நடிக்கும் போது எல்லா நேரங்களையும் என்னதான் நடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேட்டிருக்காங்களாம். அந்த அளவுக்கு, அதாவது ஜிம் போறேன்னு சொல்றது, அதுக்கு முன்னாடி நாள் நிறைய பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் ரியல் லைஃப்லயே அவருக்கு நடந்திருக்காம். இதெல்லாம் அவரு ரொம்ப விளையாட்டா பேசியிருப்பாரு. அதே போல இந்த இருகப்பற்றோட கதையும் இவருக்கு ரொம்ப பிடிச்சு இது ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துதான் அந்த படத்திலே அவர் நடிச்சதாகவும் சொல்லியிருந்தாரு. அதே போல விதார்த் அவருடைய ஒரு நல்ல பழக்கமே என்னன்னா, வேலை வாங்குற விஷயங்கள் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். யார் அவர்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்வாரு. அந்த இடத்துல அவருக்கு அது தெரியாமத ஒரு விஷயமா இருந்தாலும் இதுதாங்க விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு ஏதாவது அவமானப்படுத்துற ஒரு சூழ்நிலையே வந்தா கூட அதை ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திக்கணும்னு நினைச்சிட்டு அந்த வேலையை கத்துக்கணும்னு நினைச்சிட்டு அதை பண்ணுவாராம். அதே போல மைனா படத்துல பாத்தீங்கன்னா விதார்த் அவரு அமலாபால் அவங்க கூட நடிச்சிருப்பாரு இல்லையா, இந்த ஹீரோயின் கூட உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அமலாபால் அவங்க கூட நடிச்சது நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா ரியல்ல பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்டத்துல நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். எங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. ஒரு கட்டத்துல சண்டை போட்டுட்டு நான் அழுதெல்லாம் கூட அழுதுருக்கேன். அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையா விதார்த் அவரு அதை பேசியிருப்பாரு. அதே போல விதார்த் அவருக்கும் மார்க்கெட் இல்லாம நிறைய படங்கள் மிஸ் ஆனது உண்டு. நல்ல கதைகள் அந்த படங்கள் எல்லாம் மிஸ் ஆனது உண்டு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கூட அவரோட வாழ்க்கையில சந்திச்சிருக்காரு. ஆனா ஒரு நல்ல நடிகர், இருகப்பற்று இந்த படத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவர் ரியன்ட்ரி கொடுத்திருக்காரு. மறுபடியும் நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை கொடுத்ததே அந்த படம் தான் அப்படின்னு கூட பேசியிருப்பாரு. ஆரம்பத்தில் இவர் கூத்துப்பட்டறைக்கு போகும்போது கூட கையில ஒரு விளக்கமாறு கொடுத்து எல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்களாம். செம்மொழி மாநாட்டுக்கெல்லாம் இவர் போயிருக்காராம். அது மட்டும் இல்லாம ஒரு இயக்குனர் பார்த்துட்டு தான் விதார்த் அவரை நீங்க நடிகர் ஆகலாம், நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காராம். நான் நடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு பேசி அதுக்கப்புறம் இவரை நடிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் தான் பரவாயில்லையே நல்லா நடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். அதே போல ஆரம்பத்துல விதார்த் அவரு டிரைவரா தாங்க ஒர்க் பண்ணிருக்காரு. சொந்தமா கார் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சில பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய முயற்சிகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய வலி, வேதனை இதெல்லாம் கடந்து வந்துதான் விதார்த் அவரு ரசிகர்கள் கிட்ட தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. ஆனா இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நான் எப்பவும் ஒரு கலைஞனா இருக்கணும், சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை விட நாம ஒரு நல்ல கலைஞனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விதார்த் அவரு வெளிப்படையா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எது அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய பிரபலங்களுடைய பயோகிராஃபி எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.